என் ஃப்ரெண்டுக்கு உடனே ஃபோன் பண்ணுறேன், தீபிகான்னு ஒருத்தர் இருக்கா, அவளுக்கு வாடி இந்த மாதிரி கத்தி எடுத்து வச்சு நிற்கிறாண்டி, என்னடி பண்ணுறது தெரில அப்படின்றேன். உடனே அவள் வந்துட்டு அவள் அதுக்கு மேலே பயந்தாங்கொள்ளி, அவள் என்னடி கத்தி வச்சுருக்கான்னு சொல்கிறேன், உள்ளே போய் நம்மளை குத்துட்டு என்னடி பண்ணுறது அப்படின்னா, இல்லை கதை தாப்பா போட்டு வெளியில் உள்ளே வச்சு தாப்பா போட்டிருக்கான் அப்படின்னா, இந்த மாதிரி அடிக்கிறான் இந்த மாதிரி பண்ணுறான்னு சொன்னோன்னே நானே சொல்லிட்டேன்மா வேண்டாம், எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நான் தனியாகவே இருந்துக்கிறேன், எனக்கு எப்படியாவது அது வந்து ஏன்னா நான் வந்து லீகலாக பண்ணிக்கல, கோயிலில் போய் தான் தாலி போட்டுட்டேன், அவ்வளோதான். ஸோ அவங்க வந்து அப்படியே நம்ம பேச்சுவார்த்தையில அது முடித்து அவரை விட்டாச்சுன்னா, என்னோடய சாமி ரூம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய சாமி ரூம் இருக்கும். இந்து காட்ஸ் அப்படியே ஒரு இது வச்சுருப்பேன், சிலைகள், எல்லா சிலைகளும் தங்கத்துலேயே வெள்ளியில் ஐம்பொன்னில் இப்படிலாம் இருக்கும். நிறைய சுவாமி படங்கள் தான் இருக்கும். அந்த எந்த ஊருக்கு போனாலும் நான் இந்த என்னோடய வயசுக்கு காசி, ராமேஸ்வரம், ஹரித்வார், ரிஷிகேஷ், பத்ரிநாத், கேதார்நாத் எல்லா இதுக்கும் போய்ட்டு வந்துட்டேன். போகாத இந்து கோயிலே கிடையாது. ஒவ்வொரு வாரமும் ஐயர் கூட்டு வச்சு வீட்டில் வந்து பூஜை பண்ணுவேன். லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அந்த பாயசத்தை வச்சு அந்த சாமிக்கு அந்த கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன். நான் அந்தளவுக்குலாம் இருந்தேன். என்ன நமக்கு ஒரு நிம்மதி வேணும் லைஃப்பில். எனக்கு காசு இருந்தப்போ நான் அத்தனை இந்து கோயிலுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு போயிருக்கேன். நல்லா வசதியாக இருந்தப்போ என்னோடய காரில் வேன் வச்சு அவங்களெல்லாம் கூப்பிட்டு போவேன் நான். ஸோ அப்படி போகும்போது சொல்லுவாங்க, எதுக்கு நீ இப்படி செலவு பண்ணுறேன்னு நிறைய பேர் கேட்பாங்க. ஆனால் எனக்கு அதில் ஒரு நிம்மதி இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ நான் போய் ஒன்றும் இல்லைன்னு நின்னேனாக்கா அதான் சொல்லுவாங்க, காசு இருந்தப்போ அப்படி ஆடினாவ, அதனால் இப்போ அவளுக்கு வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்கிறதுக்கோ ஏன் இப்படி ஒரு கஷ்டம் அப்படின்னு ஒரு அன்பை விசாரிக்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. நம்ம கெட்டோம்னா அதை வந்து சந்தோஷப்பட தான் ஆளுகள் இருப்பாங்க. கஷ்டத்தில் வந்து ஒரு பங்கு எடுக்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. நான் குடும்ப வாழ்க்கையில நுழைஞ்சதும் பல பிரச்சனைகளை சந்திச்சேன். சின்ன சின்ன பிரச்சனை கூட எனக்கு பெருசா தெரிஞ்சது. அப்பதான் எனக்கு டோல் ஃப்ரீ நம்பர் கிடைச்சது. அதன் மூலமா உன்னை மாற்றும் சக்தி புக்கும் கிடைச்சது. உன்னை மாற்றும் சக்தி புத்தகத்தை இலவசமாக பெற்றிட கால் 180042558855. என்னை மாற்றிய சக்தி உங்களையும் மாற்றும். லவ் பண்ணி உன்னையே கல்யாணம் பண்ணி நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். வாங்கின கடனை ஒழுங்கா கொடுக்க முடியல, நீலாம் எதுக்கியா? உன்னை மாற்றும் சக்தி இலவச புத்தகம் பெற கால் 180042558855. என்னை மாற்றிய சக்தி உங்களையும் மாற்றும். உன்னை மாற்றும் சக்தி. ஸோ இப்படி இருந்தபோது எனக்கு என்ன பண்ண தெரியல. அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. அப்புறம் தான் நான் யோசித்தேன், இந்த வந்து சிலைகள் தான் விற்கணும். ஏன்னா ஒன்றுமே இல்லை விற்கிறது, வீட்டில் நகை போயாச்சு, ஒன்றும் இல்லை. அப்புறம் என்ன பண்ணலாம், ஷூட்டிங் இல்லை, அடுத்த மாதம் ஃபோன் பில்லு, கரண்ட்டு பில்லு, வாழ்க்கையை ஓட்டணும். ஒரு நடிகை, அவளுக்கு என்னென்ன தேவை இருக்குது அதெல்லாம் ஓட்டணும், என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சரி நான் அந்த சிலைகள்லாம் எடுத்து ஒரு பையில் போட்டு எங்கள் சித்தப்பாட்டை வந்து கொடுத்து அனுப்பிச்சேன். சித்தப்பா இந்த சிலைகள்லாம் கொஞ்சம் போட்டு வாங்கிட்டோம், காசு வாங்கிட்டோங்க, எவ்வளோ வருதை பார்க்கலாம் அப்படின்னு. அவர் எடுத்துகிட்டு போனால் வந்து அவன் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டானா. ஏன்னா இவ்வளோ பெரிய நடராஜ சிலை இருக்கும், ஐம்பொன்று, ஸோ அதை திருட்டு சிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. சரி நான் என்ன பண்ணேன், என் ஃப்ரெண்டு தீபிகாவை தான் கூப்பிட்டேன். அவ கூட 2 வீலரில் ஏறிட்டு நான் இருக்கிறது சாலி கிராமத்தில் மயிலாப்பூருக்கு வந்து அந்த சிலைகள்லாம் போட்டேன். நான் என்னை பார்த்தோன்னே நம்பினா, ஓ நீங்கள் தானே மேடம், கொடுங்க, ஏன் மேடம் போடுறீங்க, இல்லை நான் ஃபாரினில் போய் செட்டில் ஆக போகிறேன், அதனால் இதெல்லாம் போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட போட்டு அந்த காசை வேணுது 4500 தான் வந்தது. நான் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ விலை அந்த சிலையோட விலைகள். ஸோ அதுக்கப்புறம் அந்த பணத்தை வச்சு ஒரு மாதம் ஓட்டினேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், சிலைகள் போயாச்சு, வெள்ளித்தட்டில் தான் சாப்பிடுவேன். அந்த வெள்ளித்தட்டு, வெள்ளி குத்து விளக்கு எல்லாம் விற்றாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னு தெரில, கலைமாமணி டாலர் வாங்கினு சொல்லல, 3 பவுன் வந்தது. அந்த டாலர் கொண்டு போய் கேரளா ஜுவல்லில் நான் தான் கையெழுத்து போட்டு, ஏன்னா கவர்மெண்ட்டோட இது வாங்க மாட்டாங்க கண்டிப்பாக, நான் கையெழுத்து போட்டு கொடுத்து அதை விற்று அதுக்கப்புறம் அதுவும் அந்த காசும் போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக சரி இன்னொரு ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு ஒரு பெரிய மனுஷர் ஒருத்தர் பார்க்க போனேன், பேர் சொல்ல வேண்டாம். அந்த பெரிய மனுஷரை போய் அப்பாயின்மெண்ட்டுக்கு 2 மாதம் வெயிட் பண்ணேன். 2 மாதம் அப்பாயின்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணி அப்பாயின்மெண்ட் கொடுக்கவே இல்லை எனக்கு. சரி நேரில் போயிடலான்ட்டு கையில் 200 ரூபாய் என்கிட்ட இருந்துச்சு. அதை எடுத்துக்கிட்டு நேராக வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டேன். சரி நேரில் பார்த்தாலாவது ஒரு இறக்கம் வருமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன். போயிட்டு வெளியிலே உட்கார வச்சு 1 ஹவர் வெயிட் பண்ணி வச்சு அனுப்பிச்சிட்டாங்க, பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் போயினது ஒரே ஒரு இடத்துல தான் ஹெல்ப்புன்னு கேட்டு பண்ணலை. அதுக்கப்புறம் தான் இன்னும் லைஃப் விருத்திருச்சு. சரி வேண்டாம், இனிமேல் நம்ம வந்து இருக்கிறதே வேண்டாம், தற்கொலை பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா நம்ம இப்போ இருந்தாலும் கேட்க போகிறதில்ல, யாரும் செத்தாலும் கேட்க போகிறதில்ல, நமக்கு பிள்ளைக்குட்டி கிடையாது, யாருமே கிடையாது, ஓகே போயிடலாம் அப்படின்ட்டு வீட்டில் இப்போ இருக்கிற வீட்டில் தான் தூக்கு போட்டது, துப்பட்டெல்லாம் போட்டுட்டு கழுத்தில் மாட்டுறது எப்படின்னு தெரியல, சுருக்கு போடுறது எப்படின்னு தெரியாமல் இருந்தது. அப்புறம் எனக்கு வந்து சரியாக தற்கொலை பண்ணிக்கலன்னாக்கா அது வந்து இப்போ நிறைய பேப்பர்லாம் போடுவாங்களே, சாந்தி கணேஷ் தற்கொலை முயற்சியோ இல்லை ஏதோ ஒன்று, சரியாக நம்ம ஃபுல்லாக செத்துட்டோன்னா பிரச்சனை இல்லை, சாகாமல் நம்ம பழிச்சிக்கிட்டோம்னாக்கா அப்புறம் ஒரு பேர் வந்துடும். ஏன்னா முதல்ல ஒரு தற்கொலை முயற்சி பண்ணியிருக்கேன்,
பச்சு அதில் தப்பிச்சிட்டேன். ஸோ இதுவிலையும் ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயத்தில் இறங்கிட்டேன். சரி 1 மந்த் வெயிட் பண்ணலான்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படியும் நடிப்பு துறையிலேருந்து வாய்ப்பு வருமா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ அந்த வெயிட் பண்ணிகிட்டு இருந்த காலத்தில் தான் சினிமா துறையினருக்காக ஒரு மீட்டிங் போடுறாரு ஒரு தேவ மனுஷன் அப்படின்னு கேள்விப்பட்டு அந்த மீட்டிங்க்கு என்னை வந்து ஒரு மேனேஜர் கூப்பிட்டாரு. அந்த மேனேஜர் கூப்பிட்டதுனால நான் அந்த மீட்டிங் போனேன். நானும் என்னோடய ஃப்ரெண்டு பிருந்தான்னு சொல்லிட்டு 2 பேரும் தான் போனோம். போயிட்டு அந்த மீட்டிங் போய் அட்டன் பண்ணேன். அப்போ தான் அவர் பேச 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 எனக்கு வந்து என்னோடய சின்ன வயசு கஷ்டங்கள் எல்லாம் தேம்பி தேம்பி அழுதுருக்கேன் நான். அந்த மீட்டிங்கில் அவரோட சாட்சி சொல்லி அவர் பேசினார். அந்த அழுகுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஏன்னா அப்போ கூட நான் வீட்டுக்கு வந்து என்ன சொல்லிட்டு படுத்துருக்கேன் நைட்டில், இது மாதிரி என்னடி கிறிஸ்டின்ஸ் இவங்கெல்லாம், ஒரு பொட்டு இல்லை, ஒரு முகத்தில் கலையே இல்லை அவங்க முகத்துல எல்லாம், நம்மளே எப்படி இருக்கோம் பாரு, எவ்வளோ பெரிய பொட்டு வச்சுட்டு எப்படி இருக்கோம் பாரு அப்படின்னு திட்டிட்டு தான் படுத்துருக்கேன். எனக்கு வந்து ஆண்டவர் பற்றி ஒன்றும் தெரில. சரின்ட்டு அந்த மீட்டிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாற்றம் கிடச்சிது எனக்கு. என்ன மாற்றம் அப்படின்னாக்கா, ஏதோ ஒரு ஹெல்ப் வந்தது. அந்த நிலம் வித்தன்னு சொன்னேன் இல்லைங்களா ஸ்ரீபெரும்புதூரில், அந்த நிலத்தை வந்து அவங்க பேரில் நான் எழுதி கொடுக்கணும் இல்லையா, அந்த பேரில் எழுதி கொடுக்கறதுக்கான அந்த கையெழுத்து போடுறதுக்கு ஒரு 10,000 எனக்கு கொடுத்தாங்க. நான் கஷ்டப்பட்டு ஒரு பைசா இல்லாமல் தெருவில் நின்னப்போ யாரும் வரல ஹெல்ப்புக்கு, தேடி வந்தாங்க. ஏன்னா அவங்க கூட சண்டை போட்டு நான் வேண்டான்னு கட் பண்ண ஃப்ரெண்ட்ஷிப் அது. என்னை தேடி அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வீட்டுக்கு வந்து என்னை பார்த்துட்டு இது மாதிரி வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிட்டுட்டு போய் கையெழுத்து போட்டு கொடுத்து 10,000 ரூபா வச்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் பண்ணாங்க. எனக்கு வந்து அப்போ தான் ஒரு இது வந்துச்சு, நம்பிக்கை வந்தது. ஏன்னா நம்ம காசு இல்லாமல் நம்ம தெருவில் நின்னப்போ எந்த இதுவும் வந்து என்னை காப்பாற்றலை. தற்கொலை பண்ணிக்கும் போது வந்து எதுவுமே என்னை காப்பாற்றலை. ஆனால் இந்த ப்ரேயருக்கு போய்ட்டு வந்தோன்னா ஒரு மாற்றம் கிடச்சிது எனக்கு. இந்த பணம் வந்துச்சு. சரி அதை வச்சுட்டு ஒரு 2 மாதம் ஓட்டலாம் அப்படின்ட்டு ஒரு நிம்மதியாக இருந்தேன். அப்புறம் வந்து அந்த 1 மந்த்துக்குள்ளேயே வந்து எனக்கு கொஞ்சம் நிறைய மாற்றம் இன்னும் வாய்ப்பு தேடி வந்தது நடிக்கிறதுக்கு. அப்புறம் 1 மந்த் கழிச்சு தான் வந்து இன்னொரு பிரதர் வந்து வீட்டுக்கு கூப்பிட்டாரு, இது மாதிரி எங்கள் வீட்டில் ப்ரேயருக்கு வாங்க அப்படின்ட்டு. ஸோ அவர் வீட்டுக்கு போய் தான் நான் ஆண்டவர் பற்றி ஜீசஸ் கிரைஸ்ட் ஆண்டவர் இயேசுவை பற்றி நான் தெரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். இயேசப்பாவை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பித்து அந்த 1000 ஸ்தோத்திர பலிகள் படிக்க ஆரம்பித்தேன். இப்படிப்பட்ட ஒரு தெய்வம் இருக்கா, நமக்காக வந்து சிலுவையில் மரித்து ஒரு உலக மக்களுக்காக மரித்த ஒரு தெய்வம் இருக்கா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சு அதை படித்து நான் அப்படி அழுதுருக்கேன். அந்த நமக்காக ஒரு தெய்வம் இயேசு இப்படி சிலுவையில் மரித்திருக்காருன்னு அதை படிக்க அழுக வந்துச்சு எனக்கு. தேடி ஒரு நாள் நைட்டில் பார்த்தீங்கன்னா நான் படுத்திருக்கும்போது ஒரு வெள்ளை ட்ரெஸ் போட்ட ஒரு உருவம் ஒரு ஒரு குடுவை மாதிரி ஒரு இதில் வச்சுட்டு என் மேலே தண்ணி மாதிரி இப்படி தெளிக்குது வந்து. நைட்டு அந்த ரூமில் நான் படுத்துருக்கேன், தனியாக தானே படுத்துருக்கேன். ஸோ எனக்கு இப்படி துடைக்கிறேன், நான் தூக்கத்தை துடைக்கிறது தெரியுது எனக்கு, அந்த தண்ணி படுறதை நான் துடைக்கிறேன். இப்படி துடைச்சிட்டு பார்த்தேன் நான் சரி மறந்துட்டேன், இதை துடைக்க விட்டாச்சு. ஸோ இந்த 1 மந்தில் ஆண்டவர் தேட ஆரம்பித்து நான் 3 மாதம் கழித்து ஞானஸ்தானம் எடுக்கணுன்ட்டு ஒரு முடிவு பண்ணி ஜீசஸ் கிரைஸ்ட் பைபிள் வாங்கிட்டு படிக்க ஆரம்பித்தேன். அப்போ தான் சரி பைபிள் படிக்கலாம், பைபிள் படிக்க ஆரம்பித்தோன்னே அந்த சாராள் ஆபிரகாம் அந்த சப்ஜெக்ட் வரைக்கும் தான் படிச்சிருக்கேன் கொஞ்சம் தான். சரி நான் சார் ஞானஸ்தானம் எடுக்க போகிறோம், நமக்கு ஆண்டவர் என்ன பேர் வைப்பார் தெரியல அப்படின்ட்டு நான் வந்து ஆண்டவர் ஃபோட்டோ என் ஃப்ரெண்டு தீபிகா வந்து எனக்கு ஒரு சின்ன ஜீசஸ் ஃபோட்டோ ஒன்று கொடுத்தா, என் வீட்டில் இருக்குது. ஸோ அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி ஒரு 2 சீட்டு எழுதி போட்டு பார்த்தேன், என்ன பேர் எனக்கு வரும்னு பார்க்கலான்ட்டு. பார்த்தா சாராள்னு ஒரு பேர் எழுதி போட்டேன், இன்னொரு பேர் எழுதி போட்டேன், சாராள் தான் எனக்கு வந்துச்சு. சரி நான் அந்த சீட்டை எடுத்து நான் அப்படியே வச்சுட்டேன். அப்போ ஞாபகம் எடுத்தோடனே நான் பாஸ்டர்கிட்ட கேட்குறேன், என்ன பாஸ்டர் எனக்கு என்ன பேர் வைப்பீங்கன்னு கேட்டேன். உனக்கு பேர் வந்து நான் வைக்க மாட்டோமா, ப்ரேயரில் ஆண்டவர் சொல்லுவார், அந்த பேர் தான் உங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்ட்டு. சரி ஞாபகம் எடுத்தாச்சு. முதல்ல 2 சிஸ்டருக்கு இந்த பேர் சொல்லி அனுப்பிச்சாச்சு. நான் 3வது நிற்கிறேன். சாந்தி சிஸ்டர் உங்கள் பேர் சாராள் அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்படியே ரொம்ப சந்தோஷமாக போயிடுச்சு. ஏன்னா ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து ஒரு சின்ன சீட்டை எழுதி போட்டு எடுத்தோம், பாஸ்டருக்கு தெரியாது அது. எப்படி இவர் அப்படி சொன்னாருன்னு எனக்கு அப்படி ஒரு 1000 மின் விளக்குகள் என் முகத்தில் இருந்தால் எப்படி இருக்கும், அப்படி ஒரு சந்தோஷம் எனக்கு. அப்போ வந்து என்ன சிஸ்டர் என்ன இவ்வளோ சந்தோஷம் இருக்கு, என்ன மேட்டர்னு கேட்டாங்க. இல்லை இந்த மாதிரி நான் என்ன பேர் எழுதுனோ அதுவே ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு ஆண்டவரோட இன்னும் நம்பிக்கை வந்தது. இப்போ சப்போஸ் நம்ம செத்தா கூட நம்மளை வந்து நிச்சயமாக வந்து இங்கே ப்ரேயர் பண்ணி தூக்கி போடுவாங்க, எப்படி அந்த ஒரு நம்பிக்கை தான் எனக்கு ஃபஸ்ட்டு இருந்தது. நான் வந்து நல்லா வாழணும் அப்படி இல்லாமல் வந்து நான் நினைக்கல ஃபஸ்ட்டு. சரி இப்போ இவங்க நம்ம தூக்கி போகிறதுக்கு ஒரு ஆள் நமக்கு இருக்காங்க நிச்சயமாக, அனாதைப்படமாக நம்ம சாக மாட்டோம், கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணி நிச்சயமாக அவங்களாம் இருந்து தூக்கி போடுவாங்க. முதல்ல வந்து எனக்கு ஒரு பயம் இருக்கும். நான் தற்கொலை 2வது எதுக்கு பண்ணிக்க போனேன், நாளைய தினத்தை குறித்து வருத்தப்பட்டு தான் தற்கொலை பண்ணிக்க போனேன் நான். ஏன்னா நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நம்ம எப்படி பணத்தை கட்ட போகிறோம், எதுக்கு எப்படி இந்த ஃபோன் பில் கட்ட போகிறோம் அப்படின்னு நாளைய தினத்தை குறித்து வருத்தப்பட்டு நமக்கு பண்ணுறதுக்கு யாரும் இல்லைன்னு பயந்து தற்கொலை முயற்சியில் இறங்கினேன். இப்போ இயேசுக்குள்ள வந்தப்பறம் எனக்கு என்ன அந்த நம்பிக்கை பெருகி இருக்குது. அந்த நம்பிக்கை அதாவது இயேசு என்ன சொல்கிறாருனாக்கா, நீ நாளைய தினத்தை குறித்து வருத்தப்படாது, நாளைக்கு பிறக்கிறத உன்னால் இதை அறிய முடியாது, இன்றைக்கி எப்படி இருக்க, நாளைக்கு நான் உனக்கு தேவையானது கொடுப்பேன் இல்லையா, இன்றைக்குண்ட உண்டானது உனக்கு கொடுத்துருக்கேன், நாளைக்கு கூட நான் போஷிப்பேன் தான் சொல்கிறார் ஆண்டவர் இயேசு. ஸோ அதில் நம்பிக்கை இருக்குது. முதல்ல நம்பிக்கை கிடையாது எனக்கு, நாளைக்கு என்ன பண்ண போகிறோன்னு இன்றைக்கி நான் சேர்த்து வச்சது நாளைக்கு
ஸோ அந்த பயம் இருந்துட்டு இருந்துச்சு எனக்கு. இப்போ நான் இயேசுக்குள்ள வந்த பிறகு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக நம்ம தலைகுனியை விட மாட்டார், அவரோட பிள்ளைகளை தலைகுனியை விட மாட்டார். வறுமையை சாதனை ஆக்கி கொண்டவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. வறுமையினால வாழ்க்கையை இழந்தவங்களும் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில வறுமை தான் இவங்களை ஒரு நடிகையாக மாத்திருக்கு. ஆனா நடிகை ஆன பின்பதாக ஒரு நடிகையின் வாழ்க்கைக்குரிய நெருக்கங்கள், சஞ்சலங்கள் எல்லாம் அவங்களே கசக்க தொடங்கினது. இந்த சூழ்நிலையில அவங்க நினைச்சாங்க இதுக்கு முடிவென்ன? மரணம். ஆனால் அந்த நேரத்துல ஆண்டோடைய அன்பு இவங்களை சந்தித்து இவங்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்தது. இவர்களை மாற்றினது ஒரு சக்தி. இந்த சக்தி குறித்தும் இவருடைய வாழ்க்கையின் சம்பவங்களை குறித்தும் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உன்னை மாற்றும் சக்தி என்ற புத்தகத்தை இலவசமாக நீங்க வாங்கி படிக்கலாம். இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்வதற்கு நீங்க அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 1800 425 8855 1-800-425-8855. இப்பொழுதே போன் செய்து உங்களுடைய பிரதியை நீங்க பெற்றுக்கொள்ளுங்கள்.